வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் சஞ்சு. உங்களை கூட பேசி உங்களை பார்த்து வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சேனல் நான் செப்டம்பரில் வந்துட்டு ஆரம்பித்தேன். அப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்துட்டு நான் ஆரம்பிக்கும் போதில் வெறும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்துட்டு. என் ஃப்ரெண்ட்ஸு அப்போ எல்லாத்துக்குமே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு யாருக்குமே ஷேர் பண்ணல. ஜஸ்ட் நான் சும்மா ரேண்டமாக வீடியோ போட்டிருக்கும்போது 4-5 பேரெல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு ஒன்றா கூட மறக்க மாட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஃபுல்லாக ஷார்ட் வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்துட்டு ஒரு செகண்ட் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோவெல்லாம் போகிறதுல எனக்கு வந்துட்டு லாங் ஃபார்மேட் வீடியோ தான் எனக்கு போடணுங்கிற ஆசை. உண்மையை சொல்ல போனால் இப்படி வச்சா தான் நல்லா தெரியல. அதுமாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோஸ் எல்லாம் போடலான்ட்டு இருக்கேன். இது விளாக்ஸ் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு தமிழ்நாட்டிலே வந்துட்டு டே விளாக்ஸ் வந்துட்டு யாரும் பண்ணல. டே விளாக்ஸ் மீன்ஸ் டெய்லி வந்துட்டு போடுறது. நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு மாதத்துக்கு ஒரு 5 வீடியோ வச்சு போட்டலான்ட்டு இருக்கேன். மாதத்துக்கு 5 வீடியோ. இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு 5 வீடியோ போட்டுருவேன். அதே மாதிரி வந்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்டினியூ பண்ணி டெய்லி வந்துட்டு விளாக்ஸ் போடலாங்கிறத என் ஐடியாவே. லைட்டாக வந்துட்டு கோளாறாகுது. உங்களோட சப்போர்ட் அண்டு உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தருவீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த ஜேர்னியில் வந்துட்டு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். இத்தனை நாள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க சில பேரெல்லாம் வந்துட்டு. அவங்க லாங் ஃபார்மேட்டு நான் வீடியோ போடும்போதெல்லாம் அவங்க கூட வந்துட்டு இன்ட்ராக்டாக நல்லா பேசுனீங்க. பட்டு வந்துட்டு ஜஸ்ட் எனக்கு அது போடாத போதில் வந்துட்டு நீங்களும் ஒரு கட்டத்தில் காணாமல் போன மாதிரி இருக்குது. எனக்கும் ஒரு மாதிரி விட்டு பிரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வாங்க மறுபடியும் வந்துட்டு நம்ம ரெகுலராக கண்டென்ட் போடுவோம். அதுவும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுற மாதிரி. இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். அடுத்த விளாக் வந்துட்டு கண்டிப்பாக வருங்க. ஸ்டே டியூனில் இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.